முடிச்சவங்க ரெண்டா பிரிஞ்சிருக்க காரணத்தால சம்பளம் ஏற்ற முடியல. அவங்க குடும்பத்துக்காகவும் அவர்களுக்காகவும் எங்கள் யூனியன்லேருந்தே நிறைய நிதி உதவி செய்கிறோம். வணக்கம். இப்போது 2026 எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தேர்தல் முடிஞ்சதில் 2025க்கு அப்புறம் 26லையும் மறுபடியும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். நான் என்றைக்கும் உறுப்பினரோட வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் எந்தோடும் பாடுபடுவேன் என்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை தாண்டி முக்கியமான பிரச்சனை எங்கள் சம்பள உயர்வு. எங்கள் சம்பள உயர்வுக்காக எங்கள் நிர்வாகமாக சேர்ந்து எங்கள் மூத்தவர்களோட ஆலோசனையோட எங்கள் சம்பள உயர்வை பற்றி நாங்கள் இந்த வருஷம் பேச போகிறோம். அது கண்டிப்பாக இந்த வருஷம் பேசி சக்ஸஸ் பண்ணுவோம். அது இந்த வருஷம் நாங்கள் எடுக்க போகிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் நாங்கள் அது எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி நாங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் அதை முடிப்போம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நல்ல திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் உறுப்பினர் வாழ்வாதாரத்துக்காக. அதையும் நாங்கள் இந்த வருஷம் செஞ்சு முடிப்போன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இல்லை, அதுக்கான ஒரு விஷயமா இப்போ வரக்கூடிய பொது நிர்வாகம் நாங்கள் எல்லாம் ஒரு ஈசி கமிட்டி போட்டு அதில் முடிவெடுத்து ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூண்ணா. போதும். என் பேர் அசோக் குமார். இது 2வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு வாக்களித்த என் அண்ணனுங்க, தம்பிங்க, என் உயிர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 343 ஓட்டு 100 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சிருக்கேன். எல்லாருக்கும் நான் இந்த டைமில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. பின்னாடி சைடு பின்னாடி ஒரு வீடியோ சவுண்டே எப்பவும் போல வெற்றியா இருக்க மூத்தவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வெற்றி என்ன சார்ந்தது இல்லை, என்னோட குடும்பத்தை சார்ந்தது. இந்த வெற்றி முக்கிய பங்களிக்க என் தம்பிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன், எங்கள் அண்ணன் பசங்களுக்கு, சுகன் டில்லி என் பசங்க எல்லாருக்கும் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக என்னை மிகப்பெரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுக்காக இந்த யூனியனுக்கு உண்மையாக உழைப்பேன். கண்டிப்பாக நல்லா முயற்சிகள் பண்ணுவேன். நான் வாக்கா தரேன். சம்பளத்தை ஏற்றுறதுக்கான வழி இருக்கும்.
வெரி குட் வெரி குட். ஜிஎன் முருகன் ஸ்டண்ட் டைரக்டர். பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தா நமக்கு சம்பளம் ஏற்றணும் டைம் இது இன்னும் கொஞ்சம் குழப்பத்தால் பிடிச்சவங்க ரெண்டாக பிரிஞ்சிருக்க காரணத்தால் சம்பளம் ஏற்ற முடியல. கண்டிப்பாக அதுக்கு முழு முயற்சி பண்ணி ஏற்றி தருவேன்னு நான் இந்த நாள் உறுதி அளிக்கிறேன். என் மக்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். பாதுகாப்பு பிரச்சனை, இன்சூரன்ஸ் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கலைஞர் காப்பீடு திட்டம் நிறைய உதவி எங்களுக்கு பண்ணுது. அதன் மூலமாக எக்ஸ்ட்ரா நாங்கள் பேசுறதுக்கான வழியை வைக்கிறோம். கண்டிப்பாக பாதுகாப்புன்றது நாங்கள் எங்கள் மூத்தவங்க கற்பித்த பாதுகாப்பை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் முதலோட இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. நல்லபடியாக இருக்குது. முதல்ல எங்கள் அப்பா காலத்துலலாம் சேஃப்டி இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். மேலும் பாதுகாப்புக்கான நாங்கள் டெக்னாலஜி உருவாக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல எஜுகேட்டட் பர்சனாக இருக்காங்க. அதனால் நல்ல எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. மேலும் பாதுகாப்பான வழி பண்ணுவோம். கண்டிப்பாக யாருக்கும் இதுக்கப்புறம் எந்த இதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் எங்கள் கடமை. ஜிஎன் முருகன் உபத்தலைவர். 5வது முறையாக தொடர்ந்து என்னை ஜெயிக்க வச்ச என் மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். என்னுடைய பேர் எம் சுகுமார். நமது தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஸ்டண்ட் நடிகர் யூனியன் செயலாளர் பதவி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறேன். எங்கள் யூனியன் மிகவும் 58 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கப்பட்டு பல சாதனைகளை படைத்து நம்ம ஸ்டண்ட் யூனியன் மட்டும்தான் எல்லா படங்களுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா மொழி படங்களுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், கன்னட படம், கல்கட்டா படம், ஒரிசா படம், ஆங்கில படம், இப்படி பல மொழி படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க ஸ்டண்ட் நடிகர்கள் தான் மிகவும் பெரிய பேர் வாய்ந்தவர்கள். தெலுங்கு மொழியை இங்கே இருக்க ஸ்டண்ட் இயக்குநர்கள் அவங்க தான் அங்கே பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க. பெரிய படங்கள் வெற்றி அடைத்துக்கும், பெரிய ஹீரோக்கள், பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கும் இங்கே இருக்கிற பழைய ஸ்டண்ட் இயக்குநர்கள் விஜயன் மாஸ்டர், நம்ம தியாகராஜ் மாஸ்டர், அவங்க போல பெரிய மாஸ்டர்லாம் பெரிய சாதனை படிச்சாங்க. அந்த விஜயன் மாஸ்டர் மிக பெரிய சாதனை படித்து பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்த நிறைய ஸ்டண்ட் இயக்குநர்கள் பெரிய சாதனை படைத்து இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் எங்கள் யூனியன் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டண்ட் நடிகர்களும் ஸ்டண்ட் இயக்குனர் தான். ஸ்டண்ட் நடிகர்கள் உழைப்பு, அயராத உழைப்பு, கடுமையான உழைப்பு, உயிர் தியாகம் பண்ண உழைப்பு சொல்லில் மாறாது. அப்படிப்பட்ட உழைப்பை உழைத்து இந்த யூனியன் இன்றைக்கி தலை நிமிர்ந்திருக்குது. எங்கள் யூனியன் நாங்களே பாதுகாத்திருக்கோம். எங்கள் ஸ்டண்ட் நடிகர்களுக்கு ஏதாவது அடிபட்டு பிரச்சனை வரும்போது அவங்க குடும்பத்துக்காகவும் அவர்களுக்காகவும் எங்கள் யூனியன்லேருந்தே நிறைய நிதி உதவி செய்கிறோம். எங்கள் யூனியன் சிறப்பாக இங்கேருந்து ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு பல லட்சங்கள், எல்லா யூனியனோட 13 லட்சம் 12 லட்சம் ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு ஓய்வு நிதியாக கொடுக்குறோம். அப்புறம் பென்ஷன் கொடுக்குறோம். இப்படி பல வகையில் எங்கள் ஸ்டண்ட் நடிகர்களுக்கு உறுதியாக இருக்குது எங்கள் ஸ்டண்ட் யூனியன். வாழ்க ஸ்டண்ட் யூனியன், வாழ்க ஸ்டண்ட் யூனியன் கலை.